இந்த நெஞ்சிக படபடக்குது. நெஞ்சிக படபடக்குது டாக்டர்ன்னு சொல்லி நோயாளிகள் அடிக்கடி வருவாங்க. ஸோ நெஞ்சிக படபடக்குறன்னு சொல்றது என்ன? இத நாங்க மருத்துவத்துல சொல்லுவோம். பால்பிட்டேஷன் சொல்லி. பால்பிட்டேஷன் சொன்னா, உங்களோட ஹார்ட் வந்து துடிக்கிறது உங்களுக்கு விளங்குறது. இப்ப நார்மலா எங்களோட ஹார்ட் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது, துடிச்சிட்டு இருக்கிறது நார்மலா எங்களுக்கு விளங்காது. ஆனா சில கட்டத்துல அது விளங்கும். ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள்? மிகவும் பொதுவான காரணங்கள், சில காரணங்கள நான் இன்றைக்கு கதைக்கிறேன். மிகவும் மிகவும் பொதுவான காரணம் என்ன சொன்னா, இப்ப நீங்க திடீர்னு சொல்லி பயப்பட்டீங்கன்னு சொன்னா, திடீர்னு சொல்லி டென்ஷன் ஆயினீங்கன்னு சொன்னா, உங்களோட ஹார்ட் பீட் வந்து கூடும். அது இயற்கையா உங்களோட உடம்புக்குள்ள நடக்கக்கூடியது. இது ஒரு நார்மலான கண்டிஷன். நார்மலா ஹார்ட் பீட் கூடுறது உங்களுக்கு விளங்கும். நெஞ்சுக்கு படபடக்கிறது விளங்கும். அப்ப இது நார்மல். அப்ப பயப்பட்டா திடீர்னு சொல்லி கூடும். அதே மாதிரி சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகினா, பேனிக் ஆகினா இந்த கண்டிஷன்ல வந்து கூடும். அது இல்லாம சில நோய் நிலைமைகளையும் இந்த பால்பிட்டேஷன் வரலாம். சிலருக்கு வந்து போகலாம். அப்பப்ப வந்து போகலாம். சிலருக்கு தொடர்ந்தேர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கலாம். ஸோ என்ன வகையான நோய் கண்டிஷனால இந்த பால்பிட்டேஷன், அதாவது நெஞ்சுக்கு படபடக்கிறது வரலாம்னு சொல்லி சொல்றேன் நான். முதலாவது ஹார்ட். அந்த இருதயம் சம்பந்தமான சில பிரச்சனைகளால இது வரலாம். அதுல நாங்க சொல்லுவோம், அந்த இருதயம் வந்து துடிக்கிற அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. அது வந்துச்சுன்னு சொன்னா, எஸ்விடின்னு சொல்லி சூப்ராவென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியான்னு சொல்ற கண்டிஷன்ல, அல்லது ஏதாவது எக்டோபிக்ஸ்ன்னு சொல்லி, அதாவது எங்களோட அந்த சந்தத்துல வந்து துடிக்காம இடையில வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வாரத்தால ஒரு துடிப்பு உண்டு. ஸோ அந்த துடிப்பு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ இவ்வாறான கண்டிஷன்ல இருக்கிறவங்க இந்த பல்பிட்டேஷன் சொல்ற இந்த நெஞ்சுக்கு படபடக்கிற தன்மையை உணரலாம். அது இல்லாம சிலருக்கு இதயத்துல வந்து வரக்கூடிய இருதய அடப்பு, நெஞ்சடப்பு, அதாவது எம்ஐன்னு சொல்லுவோம் நாங்க. அந்த இது தொடக்கத்திலேயே அந்த இருதய நோவோட சேர்த்து நெஞ்சுக்கு படபடக்கிறது அவங்களுக்கு விளங்கும். இது இருதயம் சம்பந்தமான மிகவும் பொதுவான சில கண்டிஷன்களால இந்த படபடப்பை உணரலாம். அதுவும் இல்லாம சில வேறு நோய்களால, உதாரணமாக ஒருத்தருக்கு ஹைப்பர் தைராய்டிசம், உடம்புல தைராக்சின் ஹோமோன் அளவு கூடிச்சுன்னு சொன்னா வரக்கூடிய ஒரு கண்டிஷன் ஹைப்பர் தைராய்டிசம் நாங்க சொல்லுவோம். அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த பால்பிட்டேஷன் உணரப்படும். சிலருக்கு அனீமியா, உடம்புல ரத்தத்தின் அளவு, ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிருந்தா இந்த படபடப்பு அவங்களுக்கு ஏற்படும். எப்ப ஏற்படும் அவங்களுக்கு? அப்படியான ஆட்களுக்கு ரெஸ்டா இருக்கிற நேரம் வந்து அவங்களுக்கு நார்மலா இருக்கலாம். மிகவும் குறைவாக ரத்தம் இருந்துச்சுன்னு சொன்னா ரெஸ்டா இருக்கிற நேரமா அவங்களுக்கு இந்த படபடப்பு ஃபீல் ஆகும். அப்படி இல்லாம ஒரு அளவு குறைவா இருக்குதுன்னு சொன்னா ரெஸ்டா இருக்கிற நேரம் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் நடந்தா, ஓடினா, இல்லாட்டி ஏதாவது வேலையை ஒன்று செஞ்சா இந்த படபடப்பு அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண தொடங்கும். ஸோ பால்பிட்டேஷன். அடுத்தது சில மருந்துகள் பாவிக்கிறவங்களுக்கும் இந்த படபடப்பு வரலாம். மிகவும் காமனாக யாருக்குன்னு சொன்னா, இந்த இருமல் பாணி, சல்பியூட்டமோல் உள்ள இருமல் பாணி அல்லது சல்பியூட்டமோல் டேப்லெட் வந்து குடிச்சா யாராவது நெஞ்சுக்கையெல்லாம் படபடக்குது, அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது அந்த மருந்துன்ற ஒரு சைடு எஃபெக்டால வார இந்த படபடப்பு. அது இல்லாம சில வேற மருந்துகளால, சில சாப்பாடுகளாலேயும் வரலாம். காஃபி குடிக்கிற நேரம், சில கெஃபேன் உள்ள அந்த குளிர்பானங்கள் குடிச்சா அப்படியான அந்த படபடப்பு சிலருக்கு வரலாம். ஸோ எது எப்படி போனாலும் உங்களுக்கு அடிக்கடி இந்த படபடப்புன்னு சொல்லி வருதுன்னு சொன்னா, அவங்க டாக்டர்கிட்ட வந்து அதை கதைச்சி என்னத்தால இந்த படபடப்பு வருதுன்னு சொல்லி அவர் ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லுவார். அதுக்கு மேல் அதிகமாக என்ன டெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவற்றை அந்த ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.